இன்னொன்று சமுதாயமும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது சமுதாய சீரழிவு அப்படிங்கறத பத்தி சமுதாயமும் தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செயலுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி வந்துட்டாங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்திலே மிக மிக கொடுமையான குற்றம் அந்த குழந்தைகளை சீரழிப்பது. இது மாதிரி துன்புறுத்தப்படுகிறது என்பதனை பார்த்தவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ள சமுதாயம், நேரடியாக உள்ள சமுதாய மக்கள் ஆகியோர் உடனடியாக தொடர்புடைய அந்த துறைக்கு தெரிவிக்க வேண்டும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு பார்க்கும் பொழுது பெரிய குழந்தைகள், அதாவது வயதுக்கு வந்த குழந்தைகள், 10 வயது 12 வயது குழந்தைகளுக்கு தான் நடக்குது அப்படின்றது இல்ல. சின்ன குழந்தைகளை கூட இது மாதிரியான வக்கர புத்தி படைத்தவர்கள் அழிக்கிறார்கள். அரசாங்கம் குழந்தைகளின் நலனிலே மிக அக்கறை கொண்டுள்ளது. நாம் இதற்கு முன் நம்முடைய குடிமக்களுடைய நலனை பார்த்தோம், அடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பை பார்த்தோம், அடுத்து குழந்தைகள் நிராதரவாக விடப்படுவதை பார்த்தோம். தற்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படும் சீரழிவுகளை பற்றிய ஒரு சட்டமும் இயற்றப்பட்டிருக்கிறது. அதனை குறித்தும் நிகழ்வுகளை குறித்தும் சிறிது காண்போம். அதாவது இந்த போக்சோ சட்டம் என்பது அனைவரும் ஏதோ தவறு இழைத்த, ஏதோ சமுதாயத்தின் மீது இழைக்க மேலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்திலே மிக மிக கொடுமையான குற்றம் அந்த குழந்தைகளை சீரழிப்பது. அது அனைத்துமே நேரடியாக நிகழ்வுகள் தான் நடக்க வேண்டும் என்பது இல்லை. சொலிசிட்டிங், அந்த குழந்தைகளை அதற்காக அழைப்பது, அதற்கான சைகை மொழி காட்டுவது, அதனை அவர்களை தூண்டுவது, இவை அனைத்துமே தவறான ஒரு நிகழ்வு தான். இந்த சட்டத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இந்த ஒரு குழந்தை இவ்வாறு சீரழிக்கப்படுகிறது, இது மாதிரி துன்புறுத்தப்படுகிறது என்பதனை பார்த்தவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ள சமுதாயம், நேரடியாக உள்ள சமுதாய மக்கள் ஆகியோர் உடனடியாக தொடர்புடைய அந்த துறைக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லை என்றால் இதுவே ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும். மறைப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றம். ஆகவே யாரேனும் இந்த குழந்தைகளை இவ்வாறு தூண்டுகிறார்கள், செய்கையால் இவ்வாறு செய்கிறார்கள் என்பது மட்டுமே ஒரு குற்றம் என்பதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சரி, இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு 2-3 கேஸ்கள். ஒன்று எல்லாருக்கும் தெரியும், வல்சரவாக்கத்துல அந்த குழந்தையை பக்கத்தில் வீட்டில் இருந்த ஒரு மென்பொருள் பொறியாளரை எப்படி சீரழித்து கடைசியில அந்த குழந்தையை கொன்று விட்டார்னு தெரியும். அடுத்து இன்னொரு ஒரு பெண் குழந்தை, அது காது கேட்காத குழந்தை, அதை அந்த இதுல பில்டிங்ல இருந்த வாட்ச்மேனும் கார்டனர் ஆகிய 17 பேர்கள் அதை கற்பழித்து இருக்கிறார்கள். இது அந்த பொண்ணுக்கு தெரியல. அதாவது கற்பழிப்பதார்கள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாத ஒன்று. அடுத்து என்ன செய்திருக்கிறாங்கன்னாக்க, இது வெளியில சொல்லிட போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமையில அதை கொல்வதற்கு அவர்கள் முயற்சி செஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு அம்மா பார்த்துட்டு மேல் மாடியில இருந்து அதை கீழே விடும் பொழுது பக்கத்து வீட்டு அம்மா யாரும் பார்த்துட்டு காப்பாத்தி இருக்காங்க. இது மாதிரியான நிகழ்வுகள்ல உடனடியாக கேஸ் ஃபைல் பண்றது ஒரு முக்கியமான இது பிறழ்வு சாட்சியாக மாறிடும். அடுத்து ஐடென்டிபிகேஷன் பரேட்ல இவங்க தான் செஞ்சாங்கன்றதுக்குள்ள அந்த குழந்தையை ஏதாவது செஞ்சிடலாங்கிற நிலைமையெல்லாம் உண்டு. ஆகவே இது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொன்னாக்க உடனடியாக பெற்றோர்கள் அந்த குழந்தைய மருத்துவரிடம் அழைத்து சென்று இதை வாங்கிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்கு இந்த மாதிரியான ஒரு மருத்துவ சான்று மிக மிக அவசியமானது. அடுத்து இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு பார்க்கும் பொழுது பெரிய குழந்தைகள், அதாவது வயதுக்கு வந்த குழந்தைகள், 10 வயது 12 வயது குழந்தைகளுக்கு தான் நடக்குது அப்படின்றது இல்ல. சின்ன குழந்தைகளை கூட இது மாதிரியான வக்கர புத்தி படைத்தவர்கள் அழிக்கிறார்கள். ஆகவே இந்த மாதிரியான வக்கர புத்தி உள்ளவர்களை அடையாளம் காட்டுவது
ஊட்டுவது மக்களது கடமை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, இந்த குழந்தைகள் பாதுகாப்பா இருக்காங்களா என்பதை பெற்றோர்கள், அக்கம் பக்கத்தினர் உறுதி செய்ய வேண்டும். அவங்க வீட்டிலேயே ஒரு வக்கர புத்தி இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை பற்றி தெரிவிக்க வேண்டியதும் அவர்களுடைய கடமை. ஆகவே இந்த போக்சோ சட்டத்துல சின்ன குழந்தைகள், கை குழந்தைகள் எல்லாம் கூட வக்கர புத்தியினால கதற விட்டு அவர்களை கொல்லும் நிகழ்வெல்லாம் நடக்கிறது. அந்த குழந்தைங்க சாட்சிக்கு எங்க போய் நிற்கும்? செய்தவர்களை பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆகவே இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் அந்த மக்களை அந்த சட்டத்தின் பிடிக்கு கொண்டு வருவது மிக மிக முக்கியமானதாகும். ஆகவேதான் அதுக்கு தான் இந்த ஹெல்ப்லைன் 1098 உடனடியாக போன் பண்ணாக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த மாதிரியான கயவர்களை வெளியில விடுறதுனால சமுதாயம் மேலும் மேலும் கெடும். அதை முக்கியமா நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். இன்று ஏதோ ஒரு குழந்தைக்கு நடந்தது அப்படிங்கிறது இல்ல. அந்த நிகழ்வு நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு நடந்தால் நாம் எப்படி துடிப்போம்? ஆகவே இந்த நிகழ்வை நாம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என்பதாக கொண்டு உடனடியாக தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அடுத்து, இந்த குழந்தைகளை இந்த சமுதாய சீர்கேடு, இது நாம காரணம் என்ன அப்படின்னாக்க, பெண்களை எல்லாரும் போக பொருள்ங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அனைவரும் இந்த குழந்தை என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அது தவறு. முதல்ல அதனுடைய தண்டனை என்ன வரும் என்பதனை பற்றியும் இவர்கள் அறிய வேண்டும். அடுத்து, இந்த ஒரு நிகழ்வுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு பையன், அதாவது 5வது வகுப்பில் இருந்து 9வது வகுப்பு வரை அந்த பையன் கையில ஒரு முக்கியமான மோசமான ஒரு ஆயுதம் என்னன்னாக்க செல்போன். அந்த செல்போன்ல அவன் உட்கார்ந்துட்டு பார்த்ததெல்லாம் அப்சீன் நிகழ்வுகள். உடனே பக்கத்துல இருக்கிற பெண் குழந்தைகள் அதான் பார்க்கறாமே, பார்த்ததும் காதல், சில திரைப்படங்கள்ல கூட பார்க்கலாம். ஸ்கூல் சில்ட்ரன் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாங்க. சட்டத்துக்கு முன்னாடி அது தவறு அப்படிங்கிறது கூட அவர்களுக்கு தெரியாத, அதற்கு தண்டனையும் உண்டு என்பதையும் தெரியாது. சில திரைப்படங்கள்லே வருது, ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு காதல் இதுன்னு. அது இம்பர்ச்சுவேஷன் அப்படிங்கறத பத்தி குழந்தைகளுக்கு தெரிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏனென்றா எல்லாமே உட்காந்துட்டு பார்த்த உடனே காதல், அப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கொண்டு வந்துடுறாங்க. அது மிக மிக தவறான ஒன்றாகும். பெண் குழந்தைகள் சரி, ஆண் குழந்தைகளுக்கும் இந்த நிகழ்வுகளை பத்தி நாம சொல்லி தர வேண்டியது மிக மிக அவசியம். நான் ஒரு பள்ளி செல்லும் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு +1 +2 படிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். அதுல அந்த ஒரு பெண்ணு போய் அந்த சின்ன பையனுடைய தோல்ல போய் கையை போடுது. நான் தான் நினைச்சிட்டேன், இன்னைக்கு இந்த பையனுக்கு இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க போகுது, இந்த பையன் எங்க இந்த படிக்கிறதுக்கு முயற்சி செய்ய போறான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி, இம்பர்ச்சுவேஷன், இது ஹார்மோன் கோளாறு அப்படிங்கறத பத்தி நாம் தெரிவிக்க வேண்டியது மிக மிக அவசியம். தொட்ட உடனே ஷாக் அடிக்குது, உடனே கல்யாணம் கிடையாது. இது குழந்தைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது தவறான ஒன்று. அதற்குன்னு ஒரு சட்டமே இருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இந்த போக்சோ சட்டத்துல இது மாதிரி குழந்தைகளை சீரழிப்பவர்கள், ஏதேனும் செயல்களால் செய்பவர்கள் அனைவருக்குமே தண்டனை உண்டு. முக்கியமாக பெற்றோர்கள் குழந்தைகளிடம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு, அதாவது தனியா போய் உட்கார்ந்துகிட்டு ரூமை பூட்டிக்கிட்டு அவர்களா ஏதோ செல்போன்ல பாக்குறது, இது மாதிரியான நிகழ்வுகள் பார்த்தாக்க உடனடியாக அந்த குழந்தைகளை பற்றி என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஐயோ என் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சா, இதை வெளியில சொன்னாக்க பிரச்சனையா போயிடுமே அப்படின்னு நினைக்கிறது தவறு. இன்னொன்று, சமுதாயமும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது சமுதாய சீரழிவு அப்படிங்கறத பத்தி சமுதாயமும் தெரிஞ்சுக்கணும். ஐயா அந்த வீட்டுல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போன குரூப் எல்லாம் இருக்கு. சில இடங்கள்ல நான் அரசாங்கத்துல ஒரு இடத்துல 1 மாத காலம் ஒரு குழந்தையை வைத்து சீரழித்துக் கொண்டிருந்தார்கள் 3 பேர். அந்த ஆபீசரை விட்டு பார்க்கும் பொழுது அந்த 3 பேர்ல 2 பேர் வேறு மதத்தை சார்ந்தவங்க. உடனே அதுக்கு ஒரு மத இதெல்லாம் பூசி அதை கேஸ் வேற மாதிரியாக கொண்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. போலீஸ்ல FIR பதியும் போது அவர்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க, மத கலவரமா மாறிடுமா. நல்ல காலம் சென்ற அதிகாரி அவரும் அந்த மதத்தை சேர்ந்தவரே. ஆகவே அவர் சொல்லிட்டாரு, அந்த மதத்துல
மதத்துல வந்து எந்த இது மாதிரி எல்லாம் செய்யலாம்னு எதுவும் இல்ல. ஆகவே நானே அந்த மதத்தை சேர்ந்தேன். இந்த மத கலவரம் வர்றதுக்கோ பிரச்சனை வர்றதுக்கோ சம்பந்தம் இல்ல, குழந்தை நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த குழந்தை இது மாதிரியாக பாதிக்கப்படும் குழந்தைகள் சைக்கலாஜிக்கலா ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளாகும். பார்த்தீர்களானா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கோம், எப்ப பார்த்தாலும் சிடுசிடுப்பா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அதுவும் வந்து அரசாங்கத்தால தரப்படுறது. அது சில என்ஜிஓக்களும் தர்றாங்க. இதுல ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை 5 வயசு தான், திருநெல்வேலி பக்கம். அந்த குழந்தை வெளிச்சத்தையே பார்க்காத இருட்டையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு 3 மாசம். அதுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதை மீட்டு கொண்டு வந்து செய்தோம். இந்த ஆட்டோ சொன்னேன்னு 1 மாத காலம் இந்த குழந்தையும் அதே மாதிரியாக மீட்டு கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதை விளையாட்டில் கொண்டு போய் விட்டு, இப்போ அந்த குழந்தை முதல்ல அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு செயலுக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி வந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க அந்த குழந்தையும் அந்த குழந்தைய ஒரு நல்ல பள்ளியில போட்டு அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்ட, இது பாதிக்கப்பட்ட குழந்தை, ஆனா இதை வந்து தனியா ஐசோலேட் பண்ணிடாதீங்க, அனைத்து குழந்தைகளோட இந்த குழந்தை வளரணும், ஆனா அப்பப்போ கவுன்சிலிங் கொடுங்க உடனே ஸ்போர்ட்ஸ்ல விட்டு இப்பொழுது வந்து பேட்மிண்டன்ல மிக அருமையா விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தை. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னாக்க, நல்ல வரவேண்டிய இந்த குழந்தைகளை இப்படி சீரழிப்பது மிக மிக தவறானது. இது மாதிரி செய்வது தவறு என்பது அனைவரும் உணர வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். அடுத்து இது மாதிரி சீரழித்தார்களா, உடனடியாக அவர்களை தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். இது சமுதாயத்தின் கடமையும் ஆகும். ஆகவே குழந்தைகள் சீரழிக்கப்படாமல் பாதுகாப்பதும் முக்கியம். அடுத்து இவ்வாறு பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அவர்களுக்கு தகுந்த ஒரு கவுன்சிலிங், அவர்களுக்கு தகுந்த சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இதையெல்லாம் கொடுத்து அவர்களை மீள சாதாரண குழந்தைகளாக கொண்டு வருவது இதுவும் அரசாங்கத்தின் கடமையாக இருக்கிறது. அடுத்து இந்த மாதிரியாக செய்யும் குற்றவாளிகளை தண்டிப்பது, மேலும் இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்காமல் அவேர்னஸ், மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை ஊட்டுவது. பெற்றோர்களுக்கும் இதை சொல்லணும். எல்லா பெற்றோரும் என்ன எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு கேட்கிறாங்களே தவிர, குழந்தைகள் வீட்டுக்கு வந்தாக்க ஏதாவது சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை பற்றி அவர்கள் அறிவதே கிடையாது. ஒரு பெற்றோர்கள் கூட்டத்தில் நாங்க பேசும்பொழுது கேட்டோம், இது மாதிரி உங்க பையன் ஏதாவது பிரச்சனையில திரும்பி திரும்பி தூங்காத இது மாதிரி எல்லாம் இருக்கிறது பார்த்திருக்கிறீர்களா? ஆமா பார்த்திருக்கோம். அது சகஜம்னு விட்டுட்டோம். அது எப்படி விட முடியும்? ஆகவே பெற்றோர்களுடைய கடமை அந்த குழந்தைகளிடம் என்ன ஏது என்ன நடந்தது, ஏதாவது நடந்ததுன்னா அது வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி கொண்டே போக வேண்டாம். இது எந்த வயசு காலத்துல இப்படி வருது, இது மாதிரி யாராவது செய்தார்களே ஆனால் அவர்களை தண்டிக்கலாம், அல்லது நீ அதிலிருந்து எப்படி உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதனை பெற்றோர்கள் முதல் அவர்கள் தெரிவிக்க வேண்டும். அடுத்து ஆசிரியர்களும், சில சமயம் ஆசிரியர்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காதல் இதெல்லாம் அவங்க வெட்கப்பட ஆரம்பிச்சிடறாங்க. அது மிக மிக தவறு. இதெல்லாம் வந்து ஹார்மோன் கோளாறுன்னு சயின்ஸ் டீச்சருக்கு தெரியும். அது அந்த மாதிரியான அவர்களுக்கு புரியும் வண்ணம், குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி இது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய கொண்டு வரணும். இது மாதிரி கொண்டு வந்தாக்க குழந்தைகளுக்கு வந்து ஆமா இது மாதிரி ஒரு உணர்ச்சி வர்றதோ, இது மாதிரி ஒரு இது அந்த ஆளுடைய செய்கை தவறாக இருப்பதோ, இதெல்லாம் வந்து தவறானது என்பதை தெரிந்து அதிலிருந்து பெற்றோர்களுக்கு பாதுகாப்போ, ஆசிரியர்கள் பாதுகாப்பு அல்லது சமுதாயத்தின் பாதுகாப்பு இதை வந்து நாடுவது மிக மிக அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.